யாக்கோபின் வரலாறு பாகம் 6. ஏசாவின் அலட்சியம். நானும் ஏசாவும் உடல் அளவில் வேறு வேறானவர்கள். ஆனால் நாங்கள் பேசும்போது எங்கள் குரல் வித்தியாசம் காண முடியாது. ஒரே போல இருக்கும். பல நேரங்களில் அப்பாவே குழம்பிடுவார். கூப்பிடுவது யார், ஏசாவா யாக்கோபா என்று. அடிக்கடி அம்மாவிடம் சொல்வார், ஏசா நல்ல பலசாலி, எத்தனை பெரிய வேட்டை விலங்கையும் ஒரே அடியில் சாய்த்து விடுவானாம் சொல்கிறார்கள். அவனை பார்த்தால் ரொம்ப பெருமையாக இருக்கிறது. இருந்தாலும் கானானிய பெண்களைத்தான் மனம் முடிப்பான் போல உள்ளது. இது ஒன்றுதான் அவனை குறித்து எனக்கு ஒரே கவலை. கானானியர்களின் கலாச்சாரமே சரியில்லை. இப்படி அப்பா சொல்லி ரொம்ப வருத்தப்படுவார். ஏசா வேட்டைக்கு போனவுடனே என் தகப்பனார் பட்டினி கிடக்க ஆரம்பித்து விடுவார். பாவம், வனத்திலும் ஏசா சாப்பிடாமல் தானே நமக்காக வேட்டையாடுகிறான். ஏசா எப்படியும் வேட்டை விலங்கோடு வருவான். இத்தனை நாள் பட்டினி அவனின் ருசியான விருந்தால் சரியாகிவிடும் என்று கூறி ஏசாவிற்காக நாட்கணக்காக ஏக்கத்தோடு காத்திருப்பார். அவரின் கணிப்பு சரியாகவே இருக்கும். ஏசா பலத்த வேட்டையோடு திரும்பி வருவான். ஏசா கொண்டுவரும் வேட்டை விலங்கு சுவைக்கு அப்பா அடிமை. நன்றாக விரும்பி சாப்பிடுவார். நாங்களும் தான். சாப்பிடும்போது அப்பா சொல்வார், மூத்தவன் ஏசா நல்ல பலசாலி. என் தகப்பன் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் இவன் சந்ததிக்கும் தொடரும் என்று. என் அப்பா என்னை அதிகம் நேசிக்காது. ஏசாவை நேசித்ததில் எனக்கொன்றும் மன வருத்தம் கிடையாது. ஆனால் தேவன் எங்கள் தகப்பன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாவின் சந்ததியை தொடரும் என நினைக்கும்போது மட்டும் கொஞ்சம் வருத்தமாக உணர்வேன். என் வருத்தத்திற்கு காரணம் நீங்கள் நினைப்பது போல் பொறாமை அல்ல. பின் ஏன் வருத்தம் என்கிறீர்களா? வாக்குத்தத்தத்தின் பிள்ளை எப்படி இருக்க வேண்டும்? தேவனோடு நடப்பவனாக அல்லவா? ஆனால் அண்ணன் ஏசா தேவனோடு நடப்பவன் இல்லை. அவன் செய்யும் எல்லா காரியங்களிலேயும் தாத்தா ஆபிரகாமும் என் தகப்பனும் என் தாயும் சொல்லித் தந்தது போல தேவனையல்ல, தன் பலத்தையே சார்ந்திருப்பவன். பல நாட்கள் பார்த்திருக்கிறேன். பெரிய வேட்டை முடித்துவிட்டு வெற்றியோடு வருவான். அப்பா, இத்தனை பெரிய வேட்டை எப்படி முடிந்தது என கேட்கும்போது, தனது பராக்கிரமத்தால், தனது சாமார்த்தியத்தால் என தன்னால் என பேசுவானே ஒழிய ஒரு நாளும் தேவன் தந்தார், தேவன் எனக்கு நேரிட பண்ணினார் என்று சொல் ஏசா சொல்லி நாங்கள் கேட்டதே இல்லை. இது எங்கள் அனைவருக்கும் வருத்தமாக இருக்கும். அது மட்டுமல்ல, தேவனை மறுதலித்து அருவருப்பான விக்கிரகங்களை தங்கள் தெய்வமாக வழிபடும் கானானிய பெண்களோடு மிகவும் மேசமாக இருக்கிறான். இது எங்கள் தாய்க்கும் தகப்பனுக்கும் விருப்பமில்லை என தெரிந்தும் அதை பற்றி கொஞ்சமும் கவலை கொள்வதில்லை. கானானியர் விக்கிரக வழிபாடு செய்பவர்கள். அவனும் இதில் கலந்து கொள்கிறானே. எங்கள் தகப்பன் ஆபிரகாம் மெசபெத்தோமியா நாட்டிலிருக்கும்போது விக்கிரக வழிபாட்டையும் அவைகளுக்கு கொடுக்கப்பட்ட நரபலியையும் எதிர்த்து நின்றவர். இதை நன்றாக அறிந்திருக்கும் ஏசா விக்கிரக வழிபாடு செய்யும் கானானிய பெண்களோடு பழகுகிறான். அவர்களையே திருமணம் செய்வேன் என்றும் பிடிவாதமாக இருக்கிறான். இப்படிப்பட்ட ஏசாவின் சந்தியில் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என எப்படி என் அப்பா நினைக்கிறார்? இது எனக்கு புரியவில்லை. நாங்கள் இருவரும் இரட்டை பிள்ளைகளே. ஆனாலும் இவனே முந்தி பிறந்தவனாகையால் சேஷ்ட புத்திர பாகம் இவனுக்கு உரியதாக இருக்கிறது. ஏசா தேவன் ஒருவரே என்பதை ஏற்காமல் தேவர்களோடு இவரும் ஒரு தேவன் என்று நினைக்கிறானே தவிர இவரே தேவன் என நினைப்பதில்லை. இப்படிப்பட்டவனிடம் சேஷ்டபுத்திர பாகம் இருக்கக்கூடாது. அதற்கு நான் ஏதாவது செய்தாகணும். முதலில் ஏசாவிற்கு சேஷ்டபுத்திர பாகத்தின் மகா மேன்மை என்னவென்று தெரியுமா? அதன் மேல் அக்கறை உண்டா என்பதை அவன் வாயாலேயே கேட்டுத் தெரியணும். அதை இன்றே செய்யணும். அவனுக்கு சேஷ்டபுத்திர பாகத்தின் மேல் அக்கறை இருக்குமானால் அந்த கானானிய பெண்களின் நட்பை விட்டுவிடுமாறு கேட்க வேண்டும். இப்படி யோசனை செய்து கொண்டே வீட்டில் அம்மாவிற்கு உதவி கொண்டிருந்தேன். அப்பொழுது பல நாட்களுக்கு முன் வேட்டைக்காக வீட்டிலிருந்து கிளம்பி வனம் சென்ற ஏசா வேட்டை ஏதும் கிடைக்காது மிக மிக சோர்வாக பசியால் தள்ளாடியபடி வீட்டிற்குள் வந்தமர்ந்தான். எப்போதும் வேட்டை முடிந்து உற்சாகமாக வரும் ஏசா இன்று ஏன் வேட்டை ஒன்றும் அகப்படவில்லையா? ஏன்? என்ன ஆனது? இப்படி பல கேள்விகளோடு அவனை பார்த்தேன். நான் சமைத்துக் கொண்டிருந்த கூழினை ஆசையாய் பார்த்தான். கூழின் இனிய மனம் அவன் பசியினை இன்னும் தூண்டிவிட்டிருந்தன போலும். மெல்ல அவன் என்னை தன்னருகே அழைத்தான். தம்பி யாக்கோபு, அந்த சிவப்பான கூழிலே நான் கொஞ்சம் சாப்பிடத்தா தருவாயா? பசியால் நான் இளைத்திருக்கிறேன் என்றான். நான் அவனுக்கு ஒரு பாத்திரத்தில் கூழ் ஊற்றிக் கொண்டிருக்கும் போது என் காதில் ஒரு சத்தம். நல்ல சந்தர்ப்பம் இது, இதை தவறவிடாதே. அண்ணனிடம் சேஷ்ட புத்திரபாகம் பற்றி பேச இதுதான் தக்க சமயம். பேசு பேசு இப்போது எனக் கேட்டது. இப்போதா? இவன் பசியோடு இருக்கும் இவ்வேளையிலா? சரி, கேட்டு பார்ப்போம். கொடுத்தாலும் சரி, மாட்டேன் என சொன்னாலும் சரி, கேட்பது கேட்டு பார்ப்போம் என மனதை தைரியப்படுத்திக் கொண்டு, அண்ணா, நான் உனக்கு கூழ் தருகிறேன். அதற்கு பதிலாக நீ உன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்றுப்போடு என்று கேட்டேன். இப்படி கேட்டதற்காக ஏசா என்னிடம் சண்டையிடுவான். நான் பசியினால் செத்தாலும் சாகிறேன்.
என் சேஷ்ட புத்திர பாகத்தை மாத்திரம் ஒரு நாளும் உனக்கு விற்றுப்போட மாட்டேன். இது எனது உரிமை. கேவலம் ஒரு கோப்பை கூழை கொடுத்து என் சேஷ்ட புத்திர உரிமையை பிடுங்க பார்க்கிறாயா? எச்சரிக்கிறேன் உன்னை. இப்படியெல்லாம் கேட்டு சண்டையிடுவான் என நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவன் சொன்னது, இதோ நான் சாகப் போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். சாகப் போகிறானா? பசி வந்தந்தால் இப்படியெல்லாம் கூட நினைக்கத் தூண்டுமா? பலவானாகிய என் அண்ணனாயுது. எனக்கு ஒரே ஆச்சரியம். அப்படியானால் ஒரு கோப்பை கூழுக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்க தயாராகிவிட்டானா என்ன? தருகிறேன் என்கிறானே, ஒருவேளை கூழ் சாப்பிட்டு வயிறு நிறைந்தபின் சொன்ன சொல் தவறிவிட்டான் என்றால் என்ன செய்வது? அதனால் ஆணையிட்டு கொடுக்க சொல்லலாம். ஆணையிட்டு கொடுத்தத எவராலும் மாற்ற முடியாது. இதை என் தகப்பனாகிய ஆபிரகாம், ஈசாக்கு இவர்களிடமிருந்து ஏற்கனவே தெரிந்து கொண்டிருக்கிறானே. என் தகப்பனாகிய ஆபிரகாம் எலியாசாரிடம், நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனானுக்கு பெண் கொள்ளாமல், நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையன் கீழ் வை என்று ஆணை பெற்றிருக்கிறார். சில நாள் முன்பு கூட என் தகப்பன் ஈசாக்கோடு பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் கேரார் ஊரிலிருந்து வந்து அவர்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் தீங்கு ஒன்றும் செய்யக்கூடாது என்று ஆணையிட்டு கொடுக்க கேட்டுக்கொண்டார்கள். என் தகப்பனும் அப்படியே அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்ததை நான் பார்த்திருக்கிறேன். எனவே இப்போது நான் ஏசாவிடமும் ஆணையிட்டு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ள வேண்டும். ஆணை என்பது ஒரு 3ஆம் நபர் முன்னிலையில் நடைபெற வேண்டும். எனவே வீட்டில் என் அம்மா ரெபேக்காளை அழைத்து அவர் முன்னிலையில் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றேன். அவனும் ஒரு துளி தயக்கமின்றி உடனே கர்த்தர் பேரில் ஆணையிட்டு தன் சேஸ்தபுத்திர பாகத்தை எனக்கு கொடுத்தான். அப்போது நான் அவனுக்கு அப்பத்தையும் வயிற்றங்கூழையும் சாப்பிடக் கொடுத்தேன். நன்றாக சாப்பிட்டான். வயிறு நிறைந்த திருப்தியில் எழுந்து நின்றான். ஓ, இப்போது என்மேல் எரிச்சல் படுவான் என பயந்தேன். ஆனால் அவனோ தன் சேஷ்டபுத்திர பாகம் பறிபோனது குறித்து எந்தவித கவலையும் கொள்ளாது புசித்து குடித்து வெகு அலட்சியமாக எழுந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். ஆக வயிறு நிறைந்த பின்னும் தான் தவறு செய்துவிட்டோம் என கவலை கொள்ளவில்லை. அவ்வளவு அலட்சியம். அவன் அலட்சியம் எனக்கு நன்மையாக முடிந்தது. யாக்கோபின் வரலாறு பாகம் 6 முடிந்தது. அப்புறம் என்ன நடந்தது தெரிந்து கொள்ள வாருங்கள் 7ஆம் பகுதிக்கு.